வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாளாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் குச்சி தான் ஏப்ரல் 7 மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். ஏப்ரல் 7 என்ன நடந்திருக்கு, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பல முறை சொல்லியிருக்கோம், இந்த 43,020க்கு மேலே அதுக்கு முன்னாடி நாள், அது மட்டும் இல்லாமல் கடந்த கொஞ்ச நாளாக இதுக்கு மேலே ப்ரைஸ் நிற்க முயற்சி செஞ்சுருக்கு. 43,020க்கு மேலே நிற்க முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காத காரணத்தினால அடுத்த நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங், அதாவது ஏப்ரல் 7 மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 43,020க்கு கீழே அமைந்த காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் நம்ம மூவிங் ஆவரேஜும் பார்த்திங்கன்னா செல்லிங்க்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ரொம்ப நேரம் கீழே நின்றுட்டு இருந்துச்சு. தொடர்ந்து அதால் முழுமையாக கீழே வர முடியல. இறுதியாக பார்த்திங்கன்னா 43,020க்கு மேலே போய் அடுத்த ஜோனை தொடர்றதுக்கு முயற்சி செஞ்சு கடைசி 43,100 பக்கமாக க்ளோசிங் வந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆன காரணத்தினால அது பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அமைஞ்சிருந்தது. பல முறை சொல்லியிருக்கோம், இந்த 43,200 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான சப்போர்ட். அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முழுமையாக முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காமல் ப்ரைஸ் ஓப்பனிங்லேருந்து தொடர்ந்து சரிவை தான் சந்திச்சிருக்கு. 43,198 க்ளோசிங்கும் வந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 43,020க்கு மேலே இருக்கணும். இல்லைன்னா 43,260க்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப நல்லது பையர்ஸ்க்கு. இந்த ஜோனுக்கு நடுவில் இருந்ததுன்னா பையிங்க்கு சாதகமாக மார்க்கெட் இருக்கும். ஏன்னா 43,020ன்றது ஒரு சப்போர்ட் ஜோன். அந்த இடத்துல மூவிங் ஆவரேஜும் சேர்ந்து நிற்கிற காரணத்தினால இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் பையிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ப்ரைஸ் ஓப்பனிங் 200க்கு மேலே இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் பையிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன நடந்துகிட்ருக்குன்னா, குறுகிய கால பையிங், ஒரே நாள் தான் இதோடைய வேலிடிட்டியாக இருக்கும். ஏன்னா சில்வர் மார்க்கெட்டை பற்றி தெரியும். சில்வர் மார்க்கெட் மிகப்பெரிய சரிவில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கன்சாலிடேஷன், ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் ஓரளவு மேலே போக முடியாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போக முடியாமல் ஃபுல்லாக வலுவிழந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி சம்பவம் இருக்கிற காரணத்தினால கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். பையிங் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் ஜோன் 43,600, 44,060 இந்த 2 டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி இல்லாமல் 43,000 கீழே மறுபடியும் வந்ததுன்னா சில்வர் மார்க்கெட் தன்னுடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது அப்படின்றது அர்த்தம். அதனால் அதுக்கு முக்கியமான ஜோன் இந்த 43,260, 43,600 இந்த 2 இடமும் சில்வருடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுமா இல்லைன்னா, அதாவது சில்வரோடைய இப்போ மேலே சில்வர் கீழேருந்து மேலே வந்தது காரணம் என்ன, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை, ப்ராஃபிட் புக்கிங், அவ்வளோதான் காரணமே. ஆனால் இதோடைய முக்கியமான கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா 43,600க்கு மேலே தொடர்ந்து சில்வர் ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஆனால் தான் இதோடைய ட்ரெண்டு பையிங்க்கு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த 2 இடத்தையும் கவனம் செலுத்துங்க சில்வர் ட்ரேடர்ஸ் எல்லாம். இதுக்கு மேலே ஸ்டே ஆகணும், சில்வர் மார்க்கெட் தற்காலிகமாக மேலே போகணும் அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த முறையும் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் உங்கள் ட்ரேடிங்கு மிக உதவியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.